இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு நான் வந்து 3/4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல நம்ம முதல்ல ஊற வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை வந்து ஒரு தண்ணி சும்மா அலசிக்குவோம். இப்போ இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி ஊற வச்சிருந்தோம். 15 நிமிஷம் கழிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி மூழ்கிற அளவுக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு மீடியம்ல இருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ அடுத்து நான் வந்து 3/4 கப் ரைஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சர்க்கரையை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம இதை வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ச்சிடலாம். நான் அரிசி வேக வைக்கும் போதே சர்க்கரை பாகையும் வந்து வச்சுட்டேன். ஸோ ரெண்டுமே வந்து சேம் டைமில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். சர்க்கரை பாகு பதமெல்லாம் எதுவும் வேணாம், சர்க்கரை ஃபுல்லாக கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சா போதும். இப்போ கரைஞ்சிருச்சு. நான் இதை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சூடானதும் அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி, திராட்சை, அப்புறம் 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்துடலாம். உங்ககிட்ட வேற எதுவும் நட்ஸ் இல்லை, பாதாம், வால்நட்ஸ் அந்த மாதிரினா கூட நீங்கள் விருப்பப்பட்டது போல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பையும் இது கூடவே சேர்த்துக்கிறோம். அடுத்து நான் 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலரை 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிச்சதும் நம்ம வடிச்சு வச்சிருக்க சாப்பாட்டை இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா கிளறி இந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு, அதாவது ஒரு கேசரி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா அந்த சக்கரை பாகு அப்புறம் நெய் அது எல்லாத்தோடவுமே சேர்ந்து நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் இந்த சக்கரை பாகோட தண்ணி வந்து நல்லா வத்துற அளவுக்கு இதை கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ரொம்ப நல்லா எம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கே. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு கேசரி பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ் எனக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு 10-12 நிமிஷம் ஆச்சு. நீங்களும் அதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே இருந்தீங்க அப்படின்னா அந்த சக்கரை பாகு எல்லாமே கரைஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிட்டாக்கான ரெசிபி வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் வந்து கேசரி இல்லை அல்வா அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் வச்சு ட்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ரொம்ப வீட்டிலையே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல்ல நம்ம பிரெட் ஸ்லைசஸ் இது போல் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம். ப்ரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ ப்ரெட்டோட க்யூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு ஃபேன் காற்றுல வந்து நீங்கள் நல்லா ஆற விட்டுடுங்க. அதாவது ப்ரெட்டோட மாய்ஸ்சரைசேஷன் வந்து கொஞ்சம் போகணும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம 15 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இது நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ ப்ரெட்டோட ஈரப்பதம்லாம் கொஞ்சம் போயிருச்சு. அடுத்து நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ப்ரெட்டை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ப்ரெட்டு போட்டதும் எப்படி ஒரு 2-3 நிமிஷம் அதிகபட்சத்தில் அது வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகிடும். நம்ம ப்ரெட்டை எதுக்காக காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை காய வச்சு எடுக்கலன்னா ப்ரெட்டில் ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டதும் ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது, ப்ரெட்டும் சீக்கிரமாக வந்து பொரிஞ்சிடும். இது போல் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம 15 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1/2 லிட்டர் பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதிச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம
அல்வாவுக்கு வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்புல வச்சிருக்கோம். இப்போ அந்த பாத்திரம் காஞ்சதும் அதுல வந்து 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் முந்திரி திராட்சை இது சேர்த்துக்கோங்க. இது வந்து நட்ஸ் உங்களோட விருப்பம் தான். உங்ககிட்ட பிஸ்தா பாதாம் இருந்தா நீங்க அது கூட சேர்த்து செய்யலாம். இது வந்து லேசா இப்போ வந்து அந்த நெய்யில கொஞ்சம் பொரியட்டும். இப்போ முந்திரி திராட்சை வந்து பொரிஞ்சிருச்சு நெய்யில. இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாலை இதுல சேர்த்துடலாம். இப்போ இந்த நெய்யோட சேர்ந்து பால் நல்லா திரண்டு கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 500 கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரையை வந்து சேர்த்துட்டு நீங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்லயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க. இப்போ நீங்க சர்க்கரை சேர்த்து ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் ஆகிருச்சு. பால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெள்ளை வெள்ளையா வரும். இது வந்து பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி வர வர நீங்க வந்து கரண்டியை வச்சு லைட்டா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிரெட்டை வந்து இதுல சேர்த்துடலாம். இப்போ இது போல நீங்க எல்லா பிரெட்டையும் சேர்த்து அந்த பாலில் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு இது நல்லா வந்து அழுத்தி விட்டுருங்க. இப்போ இது போல் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம வச்சதும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4ல இருந்து 5 மணி நேரமாவது நல்லா ஊற விட்டுடணும். இப்போ நான் வந்து செய்ய போகிறது ஓவர் நைட் ஃபுல்லாகவே நான் ஊற விட்டுட போகிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து பாலில் இந்த பிரெட்டு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வந்து அது கூட பிளெண்ட் ஆகி வரும். ஸோ இது நான் ஊற வச்சதுக்கப்புறமா நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.